சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் தமிழ்நாடு காங்கிரஸ் சொத்து பாதுகாப்பு மற்றும் மீட்பு குழு இன்றைக்கு ஈரோடு வடக்கு மாவட்டத்திற்கு மாவட்ட காங்கிரஸ் அலுவலகத்திற்கு வந்திருக்கிறோம். தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் கட்சியின் முன்னணி தலைவர்கள், தியாகிகள் காங்கிரஸ் கட்சிக்காக பல்வேறு சொத்துக்களை வழங்கி அவைகள் காங்கிரஸ் கட்சியால் சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. அந்த சொத்துக்களை பற்றி ஆய்வு செய்வது, இந்த சொத்துக்களுடைய நிலையை புரிந்து கொள்வது, மேலும் இந்த சொத்துக்கள் காங்கிரஸ் கட்சிக்கு எவ்வாறு பயன்படுகிறது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு அடுத்த கட்டமாக அவற்றை முறைப்படுத்துவது இந்த கட்சியின் இந்த பாதுகாப்புகளுடைய முக்கியமான நோக்கமாகும். தமிழகம் முழுவதும் இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறோம். எல்லா மாவட்டங்களிலும் இந்த பயணம் நடைபெற்று வருகிறது. மாவட்ட காங்கிரஸ் தலைவர்கள், காங்கிரஸ் நிர்வாகிகள், முன்னணி தலைவர்கள் அவர்களை எல்லாம் சந்தித்து இந்த சொத்துக்கள் நடைமுறையில் எப்படி இயங்குகிறது என்பதை பார்த்து அதற்கு உகந்த வகையில் தமிழ்நாடு காங்கிரஸ் சொத்து பாதுகாப்பு குழு செயல்படுத்தி வருகிறது. இந்த குழுவினுடைய முக்கியமான நோக்கம் காங்கிரஸ் சொத்துக்கள் காங்கிரஸ் கட்சி அலுவலகங்களுக்கு, காங்கிரஸ் செயல்பாடுகளுக்கு எவ்வாறு பயன்படுகிறது என்பதை ஆராய்வது, தேவைப்பட்டால் அதற்கு மாற்று ஏற்பாடுகள் செய்வது, இதெல்லாம் கருத்திலே கொண்டு இந்த நிகழ்வுகள் நடக்கிறது. இன்னும் பல இடங்களில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பல்வேறு புதிய சொத்துக்களை காங்கிரஸ் பெற்றிருக்கிறது என்ற செய்தியும் எங்களுக்கு தரப்படுகிறது. அதற்கான ஆவணங்களையும் மாவட்ட காங்கிரஸ் தலைவர்கள், காங்கிரஸ் நிர்வாகிகள் எங்களிடத்தில் வழங்கியிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் முறைப்படுத்தி தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் கட்சிக்காக பாடுபட்ட தலைவர்கள் வழங்கியிருக்கிற இந்த சொத்துக்களை சிறப்பாக பாதுகாப்பது என்பது முதல் நோக்கம். அவை காங்கிரஸ் கட்சிக்கு பயன்படுத்துவது இரண்டாவது நோக்கம். மேலும் இவற்றை சிறப்பாக்குவது மூன்றாவது நோக்கம். இப்படி இந்த அடிப்படையில் எங்கள் செயல்பாடு இருக்கிறது. எவ்வளோ இடங்களில் நம்ம இது வரைக்கும் போயிருக்கோம், எவ்வளோ மீட்கப்பட்டு நிறைய ஒவ்வொரு மாவட்டத்திலும் 5, 6, 10, 15 என்று சொத்துக்கள் இருக்கிறது. இப்போ திருப்பூருக்கு போனோம். திருப்பூரில் ஒரே மாநகரத்தில் மட்டும் 16 சொத்துக்கள் இருப்பதாக இன்றைக்கு தெரிவித்தார்கள். எங்களிடத்தில் 2 தான் இருந்துச்சு கையில். அங்கே போன உடனே காங்கிரஸ் நிர்வாகிகள் அதெல்லாம் இந்தந்த இடத்துல இருக்குது, இதெல்லாம் இருக்குது, நாங்கள் வைத்திருக்கிறோம் சொல்கிறாங்க. அது 1 ஏக்கர் இருக்குது, 2 சென்ட் இருக்குது, 10 சென்ட் இருக்குது, 20 சென்ட் இருக்குது, 50 சென்ட் இருக்குது. இப்படி விதவிதமான அளவுகளில் காங்கிரஸ் கட்சிக்கு இங்கே மாவட்ட காங்கிரஸுக்கு பயன்படுகிறது. மாவட்ட காங்கிரஸ் இங்கே பயன்படுத்துகிறாங்க இந்த சொத்தை. இது எங்கள் தலைவர்கள் எழுதி வைத்த அந்த உயில் அடிப்படையில், அந்த ஆதார அடிப்படையில் செயல்படுவதில் பாராட்டுக்குரிய விஷயமாக நாங்கள் பார்க்கிறோம். இப்படி எல்லா இடங்களையும் ஆய்வு செய்து முறைப்படுத்துகிறோம். சார், இப்போ மத்திய அரசு ஜிஎஸ்டி வரி திருத்த சட்டங்கள் நீங்கள் இதை எப்படி பார்க்குறோம்? மத்திய அரசு வரி திருத்தம் நாங்கள் சொல்லிட்டோம். ஜிஎஸ்டி ஏற்கனவே நாங்கள் காங்கிரஸ் சிங்கிள் டேக்ஸ் கொண்டு வர பார்த்தோம். ஒரு வரி ஒரு நாடு, ஒரு நாடு ஒரு வரி கொண்டு வந்து நினச்சோம். இப்போ இது பல வரி ஒரு நாடு ஆகிப்போச்சு. காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் தலைவர்கள் எல்லோரும் போராடிய பிறகு இப்பொழுது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒரு சிறிய மாற்றம் வந்திருக்கிறது. காங்கிரஸ் விரும்பிய ஜிஎஸ்டி என்பது எளிமையான வரி, ஒரே வரி ஒரே நாடு, நாடுகளும் ஒரே மாதிரி பார்வையில் பார்க்கணும்னு நினச்சோம். அது இன்றைக்கும் இன்னும் அப்படி இல்லை. இப்பயும் 3-4 ஸ்லாப் இருக்குது. இந்த 2 ஸ்லாப் வந்திருக்கு. இப்பயும் அந்த ஸ்லாப் மாறணும். எங்களை பொறுத்தவரை ஒரு வரி தான் இருக்கணும். அந்த வரி எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கணும், எளிமையாக இருக்கணும்னு நாங்கள் அதுதான் காங்கிரஸுடைய சித்தாந்தம். இந்தியா முழுவதும் தலைவர் ராகுல் காந்தியினுடைய பயணம், அவருடைய பண்பாடு, அவருடைய செயலாக்கம், இவைகள் இந்திய மக்களை கவர்ந்திருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. இந்திய மக்களுக்காக, ஜனநாயகத்தை காப்பதற்காக, சுதந்திரத்தை காப்பதற்காக
நாட்டு மக்களுக்கு ஏற்ற தலைவராக அவர்கள் விளங்குகிறார்கள். அந்த அடிப்படையில் அவருடைய பயணங்கள் அமைகிறது, அவருடைய பேச்சு அமைகிறது, அவருடைய செயல்பாடு அமைகிறது. இந்தியா கூட்டணி சார்பில் அங்கே ஒரு நல்ல கூட்டணியை அமைத்திருக்கிறோம். அந்த கூட்டணி மிக சிறப்பாக செயல்படும். மக்கள் நம்பிக்கையை பெற்ற கூட்டணியாக இது விளங்கும். ஆகவே அடுத்து வரும் ஆட்சி பீகாரில் எங்களுடைய இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும். நன்றி சார். இப்போ தமிழகத்திலேயும் தேர்தல் வரப்போகுது. நம்ம கடந்த முறை வந்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இந்த சந்திரகுமார் அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் போய்க்காங்க. மறுபடியும் இப்போ நம்ம கேட்டு பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி தேர்தல் நடைமுறைகள் சம்பந்தமாக முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் அகில இந்திய காங்கிரஸ் தலைமைக்கு மட்டுமே உண்டு. தமிழ்நாடு காங்கிரஸ் நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்களோடு கலந்து பேசி, மாவட்ட நிர்வாகிகள், கட்சியின் முன்னணி தலைவர்கள் இவர்களெல்லாம் கலந்து பேசி அந்த முடிவுகளை, அந்த செயல்பாடுகள், விருப்பங்களை எல்லாம் அகில இந்திய காங்கிரஸுக்கு நாங்கள் தெரிவிப்போம். அதன் பிறகு அகில இந்திய காங்கிரஸ் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஏற்ற உறுதியான நல்ல நடவடிக்கைகள் எடுப்பார்கள். அதன் மூலம் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டிலும் பலம் பெறும். நல்ல நிலையில் காங்கிரஸ் கட்சியை உருவாக்கும் எதிர்காலத்தில், சந்தேகமில்லை.